கடைக்கு தேவையான ரூ. 5 வத்தல் பாக்கெட்டு போடுறது தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லினேன், நம்ம கடைக்கு தேவையான ரூ. 5 அட்டையை வந்து நம்மளே வாங்கி அட்டை போடலான்னு நினச்சிருந்தேன்னு. அதனால அதுக்குள்ளே கவரு எல்லா திங்ஸுமே நான் வாங்கியிருந்தேன். அதேபோல் பொருட்களும் வாங்கி 2-3 நாள் நல்லா காய வச்சுருக்கேன். வத்தல், மல்லி எல்லாமே வந்து நல்ல வெயிலில் காய வைக்கணும். நம்ம ஒன்றுக்கு ஒரு 2-3 நாள் காய வச்ச பிறகு நம்ம பாக்கெட் போட்டோம்னா அந்த பாக்கெட் வந்து 1 மாதமோ இல்லை கூட ஒரு 10 நாள் கிடக்கும்போது கெட்டு போகாது. நல்லா காயப்போட்டு அடைச்சோன்னா அந்த பூத்து போகிறது மாதிரிலாம் வராது. அதனால் நான் எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி நல்ல வெயிலில் காய வச்சு, இப்போ அந்த வெயிலில் காய வச்ச உடனே அது வத்தல்லாம் நல்லா கடகடான்னு இருந்து இப்போ நமக்கு தேவையானது அடைச்சி வச்சுருக்கு. ஒரு பாக்கெட்டுக்கு வந்து எண்ணெய் கணக்கில் தான் ரூ. 5 வத்தல் அடைக்கணும். ரூ. 10 வத்தல் தான் வந்து கிராம் கணக்கில் வரும். அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் கணக்கில் நீங்கள் அடைச்சிக்கிடுங்க வத்தல். ஒரு 7-8 வத்தல் வேணால் வச்சுக்கிடலாம். நம்ம வைக்கும்போது இருக்கும். அதேமாதிரி வத்தல் நீங்கள் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான வத்தல் வாங்கணும், ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதேமாதிரி பாக்கெட் போட்டு வச்சுருக்க வத்தல் வாங்கக்கூடாது. லூஸில் 1 கிலோ வத்தல் அப்படி வேணால் வாங்கிக்கிடலாம். நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 1 கிலோ வத்தல் ரூ. 150 இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் எனக்கு கிடைக்கும் பட்டனால ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து பெரியசாக பண்ணலாம், வெளியே கடைகளுக்கு அட்டையெல்லாம் போடலாம்னு சொல்லும்போது இப்போ வத்தல் விலை இறங்கினா நல்லா நம்ம கடையில் நேரில் போய் இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் வாங்குகிறோன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கி ஃபஸ்ட்டு குவாலிட்டி எந்த பொருளுமே, ஒரு மிளகு, ஜீரகம் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து லூஸில் 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கணும். பாக்கெட் போட்டது வாங்கக்கூடாது. அதில் போட்டிருக்க ரேட்டில் தான் தருவாங்க. பெரிய கடையில் போய் சொல்லி லூஸில் நீங்கள் வாங்கி அதை வீட்டில் நல்லா காய போடுங்க. 2 நாள் 3 நாள் நல்லா வெயில் அடிக்க டைமில் அதை நல்லா காய போட்டுட்டு, அது பாக்கெட்டுக்கு தேவையான கவரு, அந்த பொருளுக்கு என்ன அளவு கவர் வேணுமோ, இது இப்போ இன்றைக்கி வந்து நான் 5க்கு 4 கவர் வாங்கியிருக்கேன். வத்தல், மல்லிக்கலாம். இதேமாதிரி ஜீரகம், கடுவெல்லாம் பண்ணால் அதை விட உள்ளதுலேயே சின்ன அளவு ஃபஸ்ட்டு கவர் உண்டு, அந்த அளவு வாங்கினா அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான கவர் வந்து எல்லாம் அந்த அளவு பார்த்து வாங்கி நல்லா காய போட்டு அந்த பொருளை வந்து அடைங்க. இப்போ ரூ. 5 பாக்கெட்டு ஒரு 7-8 வத்தல் வச்சு நம்ம அடைக்கும்போது அது கவர் பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம கடைக்கு என்ன எவ்வளோ தேவையோ அந்த பொருள் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி அட்டை போட போகிறோம். உங்களுக்கு வேறு இதில் எதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு உள்ளதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இதில் ரூ. 10 பாக்கெட் வத்தலும் உண்டு. ரூ. 10 பாக்கெட்டு நம்ம வந்து எடை கணக்கில் தான் போட முடியும். இப்படி எண்ணிக்கையில் வராது ரூ. 10 பாக்கெட்டு. அதே போல் உங்களுக்கு எந்த பொருள் வேணாலுமே நீங்கள் வாங்கி நீங்களே சேல் பண்ணிக்கிடலாம். நம்மளே அட்டை போட்டோமாக்கும் எப்படியோ நம்ம வெளியே வந்து நம்ம வாங்குறத விட நமக்கு ஒரு ரூ. 10 ரூ. 20 நமக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கத்தான் செய்யும். அதனால் வந்து உங்களுக்கு தேவையான பொருளை நீங்களே அட்டை போடுங்க, நல்ல யூஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறு எந்த பொருள் அட்டை போடுறோனோ அது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இன்னும் போன வீடியோவில் மல்லி ரூ. 5 அட்டை போடுறது போட்டிருக்கேன். அதே போல் இந்த வீடியோவில் வந்து வத்தல் ரூ. 5 அட்டை போடுறது எப்படின்னு உங்களுக்கு காணிச்சு தந்திருக்கேன். பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுங்க.